கடலூரில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 2 போலீசார் கைது செய்தனர். கடலூர் அருகே எம்புதூரைச் சேர்ந்த சரண்ராஜ், டிபுதூரைச் சேர்ந்த அப்புராஜ் ஆகிய 2 கொல்லப்பட்ட நிலையில் உடல்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய பால்ராஜ் என்பவரை தெலுங்கானா மாநிலத்தில் போலீசார் கைது செய்தனர். தனது சகோதரியை இருவரும் தவறாக பேசியதால் அடித்துக் கொன்றதாக பால்ராஜ் வாக்குமூலம் அளித்தார். இந்நிலையில் கொலைக்கு உடந்தையாக இருந்த கோகுல்நாத் மற்றும் தருண்குமார் ஆகிய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே மலையடிவார தோட்டத்திலிருந்து பலத்த காயங்களுடன் 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பாறை பகுதியில் பஞ்சதாங்கி மலையடிவாரத்தில் கருப்பையா மற்றும் மணிகண்டன் ஆகிய 2 அவரவர் தோட்டத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தனர். 2 உடலில் இருந்த காயங்களை வைத்து அவர்களை கரடி தாக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் வனத்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.